Hello all, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் வீடியோ தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன். கேஸ் ஸ்டவ் க்ளீனிங் எப்படி பண்ணலாம்ங்கறது தான் இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறோம். ₹1 கூட செலவு பண்ணாம எந்த விதமான லிக்விட யூஸ் பண்ணாம கை வலிக்க தேய்ச்சி கஷ்டப்படாம கொஞ்சம் கூட வாட்டர் யூஸ் பண்ணாம கேஸ் ஸ்டவ் நம்ம க்ளீன் பண்ண போறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இல்லையா? இந்த ரிசல்ட்ட நான் உங்ககிட்ட லைவா ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோ லென்த்தியா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். So வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு டீடைலா புரியும். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இந்த மாதிரியான டிப்ஸ் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல எப்படி க்ளீன் பண்ணலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த கேஸ் ஸ்டவ்ல பாத்தீங்கன்னா பால் கரை, டீ கரை, குழம்பு ஊத்துன கரை, அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் பிசுபிசுப்பு நிறையவே இருக்கும். எண்ணெய் கரைகள் வந்து அதிகமாகவே இருக்கும். இது எப்படி நம்ம ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு வந்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் எடுத்திருக்கேன். ஜஸ்ட்டு வந்து இந்த ஸ்டீல் பிளேட்டை மட்டும் நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அதில் வந்து நான் எந்த விதமான லிக்விடும் சேர்க்கலை. நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட்டு வந்து வாட்டரில் டிப் பண்ணிவிட்டு நல்லா உதறிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. ரொம்ப வந்து போட்டு அழுத்தி தேய்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. லைட்டாக வந்து டிப் பண்ணிட்டு நம்ம தேய்க்கிறதுனால ஈஸியாக அந்த அழுக்கு எல்லாமே வந்துடும். நம்ம ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறதை விட இந்த ஸ்டீல் பிளேட்டுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதோடைய மூலைகளில் படிச்சிருக்கிற அந்த அழுக்குகள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலே போதுமானது தான். இதுக்கு எந்த விதமான லிக்விடும் நான் யூஸ் பண்ணலை. நீங்கள் லைவாக பாருங்கள். 3 பர்னர்லேயுமே நான் வந்து நல்லா வந்து கொஞ்சம் ரப் பண்ணி நல்லா தேய்ச்சிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம தேய்க்கிறப்பவே ஆல்மோஸ்ட் அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே நல்லா வந்து கரைஞ்சி வர ஆரம்பிச்சிரும். இதுக்கு நீங்கள் வாட்டரோ இல்லை லிக்விடோ எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ண வேண்டாம். ஜஸ்ட்டு வந்து நல்ல ஒரு க்ளீனான நல்ல வந்து காஞ்ச ஒரு காட்டன் துணியை எடுத்து இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுத்துக்கோங்க. இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து வாட்டர் எதுவுமே வந்து யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட்டு வந்து நான் ஸ்க்ரப் பண்ணதை இதில் வந்து நல்லா தொடச்சி எடுத்திருக்கேன், க்ளீன் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்தீங்களா இதில் எவ்வளோ கரைகள் இருக்குன்னு. இன்னொரு பக்கம் திருப்பி அதே மாதிரி நல்லா வந்து அழுத்தி தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போது நல்லா தொடச்சாச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பர்னர் இடத்த மட்டும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் இல்லைனா பவுல் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது மூணுத்தையும் வந்து இந்த மாதிரி நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போது நம்ம கிளாஸ் டாப் வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். வீட்டில் நம்ம யூஸ் பண்ணுற ரொம்ப சிம்பிளான ஒரு பொருள் தான். இது எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை வந்து மேலால் இந்த மாதிரி ஃபுல்லாக தூவி விட்டுக்கலாம். எந்த இடத்துல ஆயில் கரைகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமாக தூவி விட்டுக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஆனால் அதை ஃபுல்லாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது. லைட்டாக தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்களே பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டுக்கோங்க. மிச்ச மாவை நம்ம அப்படியே வச்சிடலாம். இப்போ இது கூடவே இன்னொரு பொருளும் ஆட் பண்ண போகிறோம். அது வந்து சமையலுக்கு நம்ம யூஸ் பண்ணுற சாதாரண சால்ட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதையும் இந்த மாதிரி மேலால் லைட்டாக தூவி விட்டுக்கோங்க. ரொம்ப தூவணுன்ற அவசியம் இல்லை. லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டுக்கோங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து தூவுனதுக்கு அப்புறமா கையால் நம்ம வந்து நல்லா அழுத்தி தேய்க்க போகிறோம். கையில் வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான லிக்விடோ இல்லை வாட்டரோ நான் எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை. ஜஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நல்லா அழுத்தி ரப் பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டாலே போதுமானது தான். எந்த இடத்துல ஆயில் கரைகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. இந்த உப்பும் கோதுமை மாவும் சேர்ந்து நல்லா ரியாக்ட் பண்ணும். ஸோ இதில் இருக்கிற எல்லா கரைகளுமே நீங்கி வந்துடும். அது மட்டும் இல்லை, ஆயில் கரைகள் இருந்துச்சு அப்படின்னா நல்லாவே எடுத்து கொடுத்துரும். நல்லா வந்து ஷைனிங்காக நல்ல பாலிஷ் ஆன மாதிரி ஆகிடும். நல்ல வந்து ஒரு ஷைனிங் கிடைக்கும். நீங்கள் அழுத்தி தேய்க்கிறப்பவே தெரியும் அந்த ஆயில் கரைகள் எல்லாமே அப்படியே நல்லா உறிஞ்சி வரும் இந்த மாவோடு சேர்ந்து. இதுக்கு நீங்கள் ஸ்பாஞ்சோ இல்லை எதுவுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட்டு வந்து கைகளால் நல்லா வந்து அழுத்தி தேய்ச்சி விட்டாலே போதுமானது தான். இப்போ நல்லா தேய்ச்சதுக்கப்புறமா இந்த மாவு எல்லாத்தையும் கையால் நல்லா சுத்தப்படுத்திடலாம். இதை நம்ம க்ளீன் பண்ணுறப்போ இது வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்லலாம் விழுகும். இதை வந்து நீங்கள் அப்படியே கவுண்டர் டாப்லேயும் சேர்த்து தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா அதுலேயும் நமக்கு வந்து கரைகள்லாம் பட்டிருக்கோம் இல்லையா, அதுவும் வந்து நல்லா க்ளீன் ஆகிடும். அந்த சைடில் இருக்கிற அந்த நாப்லாம் கூட நீங்கள் அதை வச்சு க்ளீன் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம சேர்த்து அந்த மாவுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தாலே தெரியும்.
இப்போ அதே காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா வந்து க்ளீன் பண்ணி நல்லா தொடச்சி விட்டுறலாம். எந்த இடத்துல நமக்கு ஆயில் கரைகள் அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் துணியை வச்சு துடைக்கும் போது கூட நல்லா வந்து அழுத்தி தொடச்சி விட்டுக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா லைட்டாக வந்து உங்களோட நகத்தால் லைட்டாக கீறி விட்டுட்டு எடுத்து விட்டுறலாம். அந்த அழுக்கு எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக வெளியேறிடும். இதுக்காக நீங்கள் துணியும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. நீங்கள் ஒரே துணியை ஒரு பக்கமாக திருப்பி நீங்கள் தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் அதிகமான அளவில் ஆயில் கரைகள் இருக்கிறதுனால அந்த மாவு கொஞ்சம் போட்டு நல்லா தேய்ச்சிட்டு கையால் நல்லா எடுத்து விட்டுறேன். ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ துணியால் நல்லா தொடச்சி விட்டுறலாம். நல்லா க்ளீன் ஆகிடும். இதை க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த கிளாத்தை வந்து தண்ணியில் நனைக்கணுன்ற அவசியமே இல்லை. நல்ல ட்ரை கிளாத்தாக இருந்தாலே கரெக்டாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்துடலாம். நல்லா க்ளீன் ஆகிடும். இப்போ இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மாத்திரை அட்டைகள் அப்படி இல்லைனா தூக்கி போடுற அந்த மாத்திரை அட்டைகள் இருக்கும் இல்லையா, அதோடைய கார்னர் பகுதியை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து க்ளீனிங் பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேட்டுக்கு சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் இந்த ஆயில் கரைகள் எல்லாமே படிஞ்சிருக்கும். அதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நைஃப்லாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது ரொம்ப ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளாஸ் டாப்லலாம் வந்து பட்டு கீறல் விழுந்துடும். அந்த மாதிரி கீறல் விழுந்துச்சு அப்படின்னா ரொம்ப வந்து டேமேஜ் ஆன மாதிரி ஆகிடும். அதை நம்மளால் சரி பண்ணவே முடியாது. ஸோ இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு இந்த மாதிரி அட்டை இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அழுக்குகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகி வெளியில் வந்துடும். நான் வந்து கிளாஸ் டாப் ஸ்டவ் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து கீரல்லாம் விழுந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்மளால் சரி பண்ணவே முடியாது. அதுக்கு இந்த பொருள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சைடில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து நல்லா எடுத்து கொடுத்துரும். ஷார்ப்பான பொருளை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற அவசியமே இல்லை. இந்த ஷார்ப்னஸே நமக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மாத்திரை அட்டைகள்லாம் கிடச்சிச்சு அப்படின்னா தூக்கி போடாதீங்க. இதையும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக வருது. சப்போஸ் நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கூட இந்த மாதிரியான மெத்தட் எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குமே வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள் அழுக்கு எல்லாமே ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு. இந்த மாதிரி பர்னர் போடுற அந்த சைட்லலாம் கூட அழுக்குகள் இருக்கும். ஸோ அதை கூட நம்ம ரிமூவ் பண்ணுறதுக்கு இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வச்சு இந்த மாதிரி தேய்ச்சாலே அந்த அழுக்கு எல்லாமே அகெயின் வந்து அதே கிளாத்தில் இன்னொரு பக்கம் திருப்பி நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கலாம். நல்லா தொடச்சிட்டோம் அப்படின்னா நல்லா ஃபுல்லாக க்ளீன் ஆகிடும். இந்த க்ளீனிங்குடைய ரிசல்ட்டை நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. 100% நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ரொம்ப சூப்பரான டிப்ஸ் தான் இது. இதுக்காக நீங்கள் அதிகமாக தண்ணி யூஸ் பண்ண தேவையில்லை, லிக்விட் யூஸ் பண்ண தேவையில்லை, அதிகமான முறையில் செலவு பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நமக்கு அழுத்தி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. வேலையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். இப்போ அடுத்ததை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பழைய டூத் ப்ரஷ் இருக்கும் இல்லையா, அதை யூஸ் பண்ணி பர்னர் சைடில் இந்த மாதிரி துரும் பிடிச்சிருக்கும், அழுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து லைட்டாக ப்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி நீங்கள் ப்ரஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அழுக்குகள் எல்லாமே வந்து நல்லா உதிரியாக நல்லா உதிர்ந்து விழுந்துடும். அதுக்கப்புறமா அதை நம்ம வந்து எப்படி ரிமூவ் பண்ண, பழைய ப்ரஷ்லாம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி க்ளீனிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நல்லா வந்து அழுத்தி தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே வந்து நல்லா வந்து உதிர்ந்து விழுந்துடும். டீ எல்லாம் போடும்போது அதோடைய கரைகள் எல்லாமே உள்ளே போய் படிஞ்சிருக்கும். அதே மாதிரி டீ தூள் எல்லாம் கூட உள்ளே போய் அடப்பட்டிருக்கும். அதனால் கூட கேஸ் ஸ்டவ்வில் வந்து சரியாக ஃப்ளேம் வராது, அடப்படும். ஸோ அதனால் அடப்பு ஏற்படும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ளேமும் வந்து நல்லா வரும். இப்போது ஒரு காட்டன் பட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ப்ரஷ் பண்ண அந்த அழுக்கு எல்லாத்தையுமே நம்ம ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள் இந்த கார்னரில் எந்த அளவுக்கு அழுக்கு படிஞ்சிருக்குன்னு. ஸோ இதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிட்டாலே பாதி ப்ராப்ளம் வந்து நமக்கு சால்வ் ஆகிடும். இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பட்ஸை வச்சு நல்லா உள்ளே சுற்றி விட்டுக்கோங்க. சுற்றி விட்டுட்டு இந்த மாதிரி வெளியில் எடுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த அழுக்கு எல்லாமே வெளியில் ஈஸியாக வந்துடும். இந்த மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லா பர்னரில் இருக்கிற அழுக்கையும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம்.
எந்த இடத்துலலாம் அழுக்கு இருக்கோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி நல்லா வந்து எடுத்து விட்டுருங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு உள்ள அழுக்கு படிஞ்சிருக்குன்னு. இந்த மாதிரி உள்ள அடப்பு இருந்தால் கூட சரியாக வந்து நமக்கு ஃப்ளேம் வராது. இப்போது லாஸ்ட்டாக வந்து முனையில் வந்து அந்த அழுக்கை வந்து ஃபுல்லாக நம்மளால் எடுக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் லைட்டாக வந்து துணியை வந்து தண்ணியில் வந்து டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொட்டு எடுக்கிறப்போ அந்த அழுக்கு எல்லாமே வந்து சுத்தமாக ஃபுல்லாக வந்து வெளியில் வந்துடும். சப்போஸ் உங்ககிட்ட வந்து பட்ஸ் இல்லை அப்படின்னா தொடப்பக்குச்சி இருக்கும் இல்லையா, ஸோ அதை கூட இந்த மாதிரி துணியில் வந்து நல்லா இந்த மாதிரி சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நல்லா வந்து இந்த குச்சி வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கும். ஸோ அழுக்கெல்லாம் வந்து எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தட் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உள்ள கார்னர்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய டஸ்ட் இருக்கும். அதெல்லாம் வந்து நம்மளால் க்ளீன் பண்ண முடியாது. இந்த மாதிரி தொடப்பக்குச்சி யூஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா வந்து அது வளைஞ்சு கொடுக்கும். ஸோ ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நல்லா வந்து க்ளீனான ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நல்லா தொடச்சி விட்டுறலாம். நீங்கள் கொஞ்சம் கூட வாட்டர் யூஸ் பண்ணவே வேண்டாம். நல்ல ட்ரையான கிளாத்தில் தொடச்சாலே நல்லா க்ளீன் ஆகிடும். இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம தண்ணிலாம் ஊற்றி கழுவணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அதே மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு தேய்க்கணும், ஸ்க்ரப்பர் வச்சு தேய்க்கணும், அந்த மாதிரியான வேலைகள்லாம் நமக்கு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட செலவு இல்லாமல் லிக்விட்லாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் நல்ல பாலிஷ் ஆகிடும். நல்ல பளபளப்பாக இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த ரிசல்ட்டை வந்து நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு நான் க்ளீன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இந்த அளவுக்கு நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். இதே நீங்கள் வந்து கவுண்டர் டாப்புக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான மெத்தடுங்க இது. இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி இதே மெத்தடில் நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கேஸ் ஸ்டவ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் இந்த டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் கேஸ் ஸ்டவ் வந்து நீங்கள் எப்போவுமே புதுசு போல் பளபளன்னு வச்சுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களோட வேலைகளும் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். கேஸ் ஸ்டவ்வும் பார்க்குறதுக்கு எப்போவுமே பளபளப்பாக இருக்கும். நான் 8 இயர்ஸாக இந்த கேஸ் ஸ்டவ் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து கேஸ் ஸ்டவ்வுடைய ஸ்டாண்டை வந்து நம்ம வாஷ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் தண்ணியில் ஊற வச்சுட்டா போதும். லைட்டாக வந்து டேப் வாட்டர் வந்து திறந்து விட்டுட்டிங்க அப்படின்னா அது நல்லா ஊறி வந்துடும். இந்த மாதிரி டூத் ப்ரஷ் வச்சு துணி துவைக்கிற சலவை சோப்பு இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் துரும் பிடிச்ச கரைகள் அந்த மாதிரி இந்த மாதிரி டீ கரைகள்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வந்து வெளியில் வந்துடும். ரொம்ப ஈஸியாக வாஷ் பண்ணி எடுத்துடலாம். இதுக்காக நீங்கள் வந்து சாமான் கழுவுற லிக்விட்லாம் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து துணி துவைக்கிற இந்த சோப்பு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல வந்து ரிசல்ட் கிடைக்கும். ஈஸியாக வாஷ் பண்ணிடலாம். சோப்பில் வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த கோதுமை மாவில் கொஞ்சம் மிச்சம் இருந்தது இல்லையா, அதை யூஸ் பண்ணி ஸ்டாண்டையும் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எண்ணெய் பசலாக இருந்துச்சுன்னா அது ரொம்ப வந்து ஈஸியாக போயிடும். நல்லா வந்து புதுசு போல் இருக்கும். ஸ்டாண்ட் எல்லாத்தையும் வாஷ் பண்ணியாச்சு. தண்ணி வடிஞ்சதுக்கப்புறமா தொடச்சி எடுத்துடலாம். இப்போ பர்னரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டவ்வில் ஃப்ளேம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. அடுப்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் நல்லா எரிய ஆரம்பிச்சிது. இப்போது இந்த கேஸ் அடுப்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு இது வந்து கரை படிஞ்சிருக்குன்னு. ஆயில் கரை, அதுக்கப்புறம் பால் வழிஞ்சு அதெல்லாம் வந்து பொங்கி அந்த மாதிரியான கரைகள் வந்து நிறைய படிஞ்சிருக்கும். மசாலா எல்லாமே வந்து இதில் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கரைகள் வந்து எண்ணெய் பிசுப்பு இதெல்லாம் வந்து எப்படி நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணி நல்ல பளபளப்பாக ஆகிற அளவுக்கு வாஷ் பண்ணலான்றதை பார்க்கலாம். ரொம்ப ஈஸி இது. இது வந்து ஒரு பவுலில் வந்து ஒயிட் வினிகர் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இந்த ஒயிட் வினிகர் வந்து எல்லா ஷாப்லேயுமே கிடைக்கும் உங்களுக்கு. இதுக்கு வந்து நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் எடுத்துக்கிட்டால் போதும். ஒயிட் வினிகர் இல்லைனா நான் ஃப்ரூட் வினிகர்னு சொல்லி கிடைக்கும். ஸோ எதுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணிக்கலாம்.
இது கூடவே நீங்கள் வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு என்ன டிஷ்வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே நம்ம இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த 3 பொருள் தான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்துருக்கிறேன். இந்த லிக்விடை வச்சு நம்ம எப்படி இதை க்ளீன் பண்ணலான்றதை பார்க்கலாம். இந்த லிக்விடை உங்ககிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா அந்த ஸ்ப்ரே பாட்டிலில் ஊற்றி நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூன் யூஸ் பண்ணி மேலால் இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் கரை படிஞ்சிருக்கோ அந்த இடத்துலையும் மற்ற எல்லா இடத்துலையுமே கேஸ் பர்னர் கிட்ட அந்த டாப் எல்லாமே எல்லா இடத்துலையுமே நீங்கள் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. இதே ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு ஃபுல்லாக ஊற்றிக்கோங்க. இதுவே நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம லைட்டாக ஃபுல்லாக இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம ஊற்றிருக்கிறது எல்லா இடத்துலையும் பட்டிருக்கோன்னு சொல்ல முடியாது. ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் பட்டுரும். நல்லா ஊறி அழுக்கும் ஈஸியாக நமக்கு ரிமூவ் ஆகி வந்துடும். இதே லிக்விடை நீங்கள் கவுண்டர் டாப்பில் அப்புறம் கேஸ் அடுப்பை தூக்கணும் அப்படின்னா அடியிலலாம் கூட நம்மளுக்கு பால்லாம் விளைஞ்சிருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் கரைப்பட்டிருக்கும். ஸோ அந்த இடத்துல எல்லாத்துலையும் நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு 15 மினிட்ஸுக்கு நம்ம அப்படியே விட்டுடலாம். இது நல்லா ஊறணும். அப்போ தான் நமக்கு தேய்க்கிறப்போ அந்த அழுக்கு எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டீலில் மட்டும் தேய்க்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா அழுத்தி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்கணுன்றது அவசியம் கிடையாது. நம்ம இந்த லிக்விடை ஊற்றி இருக்கிறதுனால நல்லா ஊறி இருக்கும். ஸோ நீங்கள் தேய்க்கிறப்போ அது ரொம்பவே ஈஸியாக வந்துடும். பாருங்கள், நான் லைட்டாக தான் தேய்க்கிறேன். நல்லா ஈஸியாக ரிமூவ் ஆகிடுச்சு. இப்போ நான் 3 பர்னர் இருக்கிற ஸ்டவ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் 3 பர்னர்னையுமே இதை வச்சு நான் தேய்ச்சிடுறேன். ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பரை நீங்கள் இந்த பர்னர் கிட்ட இருக்கிற இந்த ஸ்டாண்டுக்கு மட்டும் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். மேலே டாப்லலாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு நீங்கள் ஸ்பாஞ்ச் வச்சே நீங்கள் நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம தேய்ச்சோம் அப்படின்னா கீறல் விழுந்துடும். அப்புறம் நாளாக கேஸ் அடுப்பு பழசு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் ஸ்டீல் இருக்கிற இடத்துல மட்டும் அதை தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி துடைக்கிறப்போ சீக்கிரமாக நம்ம தேய்ச்ச அந்த லிக்விட் எல்லாமே அப்சார்ப் பண்ணிடும். நீங்கள் தண்ணிலாம் ஊற்றி வாஷ் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு நைஃப் யூஸ் பண்ணி சைட்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா ஆயில் படிஞ்சு நல்லா ஒட்டி இருக்கும். அதை இந்த மாதிரி நைஃப் யூஸ் பண்ணி நல்லா இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அதெல்லாமே ஈஸியாக வந்துடும். வெறும் சைடில் மட்டும் தான் நீங்கள் ரிமூவ் பண்ணணும். அந்த ஸ்டவ் டாப்பில் படாமல் கீறல் விழாமல் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆயில் எல்லாமே இந்த அளவுக்கு அழுக்கு மாதிரி படிஞ்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நான் நைஃப் வச்சு எடுத்துட்டேன். இப்போ மிச்சம் மீதி இருக்கிற கரையையும் நம்ம எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஒரு ட்ராப் அளவுக்கு டிஷ்வாஷ் யூஸ் பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுக்கலாம். அந்த ஸ்க்ரப்பர் வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மிச்சம் மீதி இருக்கிற அழுக்கு எல்லாமே இந்த இடுக்குலலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். வெறும் அந்த ஸ்டாண்டில் ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் டாப்பில் இந்த ஸ்பாஞ்ச் இருக்கிற ஸ்க்ரப்பராக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிடும். நான் ஒரு 3 வாட்டி கிட்ட தொடச்சி எடுத்துட்டேன். அந்த ஸ்பாஞ்சை தண்ணியில் நனைச்சி நல்லா பிழிஞ்சிட்டு 3 வாட்டி கிட்ட தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பனியன் கிளாத் அப்படி இல்லைன்னா நல்ல காட்டன் கிளாத்தாக பார்த்து நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்க அப்படின்னா ஸ்டவ் ரொம்ப பளபளன்னு ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகிடும். ரொம்ப ஈஸி. இதை க்ளீன் பண்ணுறது கஷ்டமான விஷயமே கிடையாது. நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி வாஷ் பண்ணணுன்றதே கிடையாது. அந்த மாதிரி ஊற்றி நீங்கள் வாஷ் பண்ணுறப்போ கீழெல்லாம் சேர்ந்தோம், நமக்கு வேலையும் அதிகம். இப்போ பாருங்கள், நான் கவுண்டர் டாப்லேருந்து இந்த வால்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஆயிலில் பொரிக்கிறப்போ வால்ஸ்லலாம் தெரிச்சிருக்கும். ஸோ கீழே எல்லாமே பட்டிருக்கும். முன்னாடி பாருங்கள் இந்த ஸ்டவ் எந்த அளவுக்கு அழுக்காக இருந்துச்சுன்னு வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி. இப்போ பாருங்கள், க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்டவ் எந்த அளவுக்கு பளபளப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 பொருள், வீட்டில் இருக்கிற அந்த 3 பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக சுலபமான முறையில் வெறும் 15 நிமிஷத்தில் நம்ம குயிக்காக க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி கழுவி கீழெல்லாம் தண்ணி சிந்தி நிறைய வேலை செய்யணுன்ற அவசியமே நமக்கு இருக்காது. நீங்கள் ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணி நல்லா தண்ணியில் பிழிஞ்சு எடுத்துகிட்டு நீங்கள் ஈஸியாக தொடச்சிங்கன்னா ஈஸியாக அப்சார்ப் பண்ணிடும். இப்போ ஒரு பழைய டூத் ப்ரஷ் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி இந்த பர்னர் இருக்கிற அந்த பிளேஸில் ஃபுல்லாக நீங்கள் லைட்டாக இந்த மாதிரி தொடச்சி விட்டுக்கோங்க. அது உள்ளே ஏதாவது தூசி ஏதாவது அழுக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போது இந்த கேஸ் அடுப்பில் இருக்கிற பர்னர் ஸ்டாண்டு இது எல்லாத்தையும் தனியாக வாஷ் பண்ணிவிட்டு இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். கேஸ் பர்னரை எப்படி பழசு மாதிரி இருக்கிறத ரொம்ப புதுசு மாதிரி பண்ணலாம் அப்படின்றத வேறு ஒரு பொருளை யூஸ் பண்ணி எப்படி சுத்தம் பண்ணலாம் ரொம்ப ஈஸியான்றதை நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அதையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சமைக்கிறப்போ பால் பொங்கி வழியாமல்
எண்ணெய்லாம் தெறிக்காமல் மசாலாலாம் படாமல் சமைக்கிறது ரொம்ப நல்லது. நம்மளை மீறியும் ஒரு சில நேரங்களில் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ கேஸ் ஸ்டவ் வந்து ரொம்பவே அழுக்காயிரும். அதை க்ளீன் பண்ணுறது நமக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த க்ளீனிங் டிப்ஸ் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸிமம் நீங்கள் சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா டெய்லியுமே அப்பப்போ நீங்கள் வந்து ஒரு ஈர துணியை வச்சு க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேஸ் ஸ்டவ் வந்து எப்போவுமே க்ளீனாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த டிப் யூஸ் பண்ணி கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா எப்போவுமே புதுசு போல் இருக்கும். ஸோ 15 நிமிஷத்தில் வீட்டில் இருக்கிற 3 பொருளை பயன்படுத்தி நம்ம இந்த கேஸ் அடுப்பை க்ளீன் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸாக இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். 1000 பேருக்கு நீங்கள் சமைச்சா கூட உங்களுடைய கேஸ் அடுப்பை நீங்கள் துடைக்கவே தேவையில்லை. அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு டிப்ஸ் தாங்க இது. சம்டைம்ஸ் நம்ம வீட்டுக்கு அதிகமான அளவில் கெஸ்ட்டுங்க வந்துட்டாலோ இல்லை ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்னாலோ அதிகமான அளவில் நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்ம சமைக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த கேஸ் அடுப்பில் சிந்தி ரொம்பவே அழுக்கு படிஞ்சிருக்கும். நம்ம வறுக்கிறது பொரிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே சிந்தி அந்த கேஸ் அடுப்பு பார்க்குறதுக்கே ரொம்ப வந்து அழுக்கு படிஞ்ச மாதிரி இருக்கும். அது துடைக்கிறது நமக்கு ரொம்பவே சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த வேலை ரொம்பவே மிச்சமாகவும் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அதிகமான அளவில் சமைக்கிற டைம்லையோ இல்லை நீங்கள் நார்மலாகவே கூட இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அலுமினியம் ஃபாயில் ஷீட்டுன்னு சொல்லிட்டு எல்லா கடைகள்லையுமே உங்களுக்கு கிடைக்கும். ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குது. சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கிடைக்குது. நீங்கள் எந்த சைஸில் வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். உங்களோட கேஸ் அடுப்புக்கு ஏற்றா போல் அந்த அளவுக்கு ஏற்றா போல் நீங்கள் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் 2 சைடுமே கரெக்டாக வச்சு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது கரெக்டாக அந்த பர்னர் சைடில் மட்டும் கையை வச்சு லைட்டாக வந்து நீங்கள் அழுத்தி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பர்னருடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி லைட்டாக வந்து ஃபிட் ஆகிடும். 3 சைட்லையுமே பர்னர் சைடில் வச்சு நான் அந்த மாதிரி கையால் அழுத்தி விட்டுக்கிறேன். இப்போது ஒரு மார்க்கரை யூஸ் பண்ணி நம்ம ரவுண்டு ஷேப்பில் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த பர்னர் சைடை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ 3த்தையுமே நான் மார்க் பண்ணிட்டேன். இப்போ கரெக்டாக கட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி கரெக்டாக ரவுண்டு ஷேப்பில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ பர்னர் ஸ்டாண்டு எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய வேலைகளை பாதிக்கு பாதி குறைச்சா மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். மேலே டாப் சைடில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கேப் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுலேயும் கொஞ்சமாக கவர் வச்சு இந்த மாதிரி நான் ஃபில் பண்ணிட்டேன். இப்போது ஸ்டாண்ட் எல்லாமே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கையால் அழுத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டவ்வில் நல்லா வந்து ஒட்டிக்கும். நமக்கு வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போது உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும். இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் பேப்பரை வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து கேஸ் அடுப்பை பற்ற வைக்கலாமா, அது சேஃப் தானா அப்படிங்கிறது. அதுக்காகவே இந்த வீடியோ கிளிப்பை நான் உங்களுக்கு இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஒரு பக்கம் நான் சாதம் வந்து வச்சுருக்கேன், இன்னொரு பக்கம் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஸோ தாராளமாக இந்த பேப்பரை வந்து நீங்கள் போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி பயம் இல்லாமல் சமைக்கலாம். உங்களுக்கு ரொம்பவே சேஃபாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் செய்கிற எல்லாமே வந்து சிந்துறது செதறது எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் தான் வந்து உங்களுக்கு படியும். ஸோ இதை வந்து நம்ம வந்து துடைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி உங்களுக்கு துடைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா வீக்லி ஒன்ஸ் இதை வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு வேறு கவர் கூட நீங்கள் மாற்றிக்கலாம். கேஸ் ஸ்டவ்வில் இருக்கிற எல்லா பர்னரையுமே நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கருப்பு படிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லை அதில் அடப்புகளும் நிறையா இருக்குது. இதில் வந்து சரியாக ஃப்ளேம் வரல. இப்போ இந்த மாதிரி ஒரு அகலமான ஒரு பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதில் எல்லா பர்னரையுமே உள்ளே போட்டுடலாம். 10 ரூபீஸ்க்கு ஒரு ஈனோ பேக்கெட் வாங்கியிருக்கேன். அதை கட் பண்ணி மேலால் வந்து தூவி விட்டுக்கலாம். எல்லா பர்னர்லேயுமே படுற அளவுக்கு நல்லா தூவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு அழுக்கு வந்து அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 பேக்கெட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட வினிகர் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். வினிகர் வந்து இது கூட சேர்ந்து ரியாக்ட் ஆகி நல்லா பொங்கி வரும். இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு இல்லை அப்படின்னா நீங்கள் சால்ட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வாஷிங் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்கிற தண்ணியை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா பர்னர் எல்லாமே நல்லா மூழ்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இதில் வாஷிங் பவுடர் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அகலமான பாத்திரமாக பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இதில் ஒரு ஹாஃப் லெமனை வந்து பிழிஞ்சு விட்டுடலாம். பிழிஞ்சிட்டு அந்த தோலையும் அது கூடயே உள்ளே சேர்த்துடலாம். ஒரு 4 ஹவர்ஸ்க்கு இதை அப்படியே விட்டுடலாம். நீங்கள் ஓவர் நைட்டு கூட இந்த க்ளீனிங் வந்து பண்ணலாம். இப்போ இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்படியே விட்டுடுறேன். 4 ஹவர்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
இந்த பர்னர் எடுத்து நீங்கள் கையால் தேய்ச்சாலே அதில் இருக்கிற கருப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சி வர ஆரம்பிக்கும். ஒரு டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே நல்லா ரிமூவ் ஆகி வந்துடும். இப்போ தேய்க்கிறப்பவே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அதில் இருக்கிற கருப்பு நிறம் எல்லாமே வந்து நல்லா வந்து கரைஞ்சி வருதுன்னு. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுக்கோங்க. நீங்கள் ஓவர் நைட் இந்த க்ளீனிங் பர்பஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மார்னிங்கில் இல்லை ஆஃப்டர்நூனில் அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா சமையல் வேலைகள் எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 ஹவர்ஸாவது நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால் அந்த டைமில் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பர்னர் மட்டும் வச்சுட்டு மற்ற பர்னர்லாம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஒரே டைமில் நம்ம வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே இன்க்ரீடியன்ஸை ஒரே டைமில் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். வேலையும் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஸோ இப்போது அதில் இருக்கிற லெமனுடைய அந்த பீலை வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போ நம்ம தேய்ச்சப்பவே தெரியும் இந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு இருந்தது, இப்போ எந்த அளவுக்கு அதோடைய கருமை நிறம் எல்லாமே கரைஞ்சி வந்திருக்குன்னு பாருங்கள். எல்லா அழுக்குமே வந்து நல்லா வந்திருக்கும். இப்போ இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு தடவை டேப் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சபினா வச்சு ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி விடுறேன். நம்ம லிக்விட் வச்சு தேய்க்கிறத விட சபினா வச்சு தேய்ச்சோம் அப்படின்னா அந்த கருப்பு நிறம் எல்லாமே வந்து ஈஸியாக வந்து ரிமூவ் ஆகிடும். எல்லா பர்னரையுமே இதே மாதிரி நல்லா ப்ரஷ் வச்சு ஃபஸ்ட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ பார்த்தாலே தெரியும் முன்னைக்கு எந்த அளவுக்கு இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் போயிருக்குன்னு. எல்லா பர்னரையுமே வாஷ் பண்ணிடலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புளியை எடுத்துக்கோங்க. புளியை வந்து கொஞ்சமாக தண்ணியில் நனைச்சிட்டு இந்த மாதிரி நல்லா அழுத்தி தேய்ச்சி விட்டுட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து பளபளப்பாக நல்லா புதுசு போல் ஆகிடும். புளியை வச்சு தேய்க்கிறப்போ நல்லா வந்து அழுக்கெல்லாம் போயிடும். நல்லா புதுசு போல் நல்லா பளபளன்னு ஆயிரும். உங்களுக்கு பார்க்கும் போதே நல்லா தெரியும். இந்த பர்னர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 8 இயர்ஸ் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால ரொம்ப வந்து கருப்பு படிஞ்சிருக்கும். இப்போது இதை நல்லா வந்து தொடச்சிட்டு காய வச்சு எடுத்துக்கலாம். இதில் இருக்கிற அடப்புகளை எப்படி எடுக்கலாங்கிறத பார்க்கலாம். உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்து நல்லா வியூ ஆகும். ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா அடப்பு இருக்கிறது தெரியும். இந்த மாதிரி இருந்தால் கூட சரியாக வந்து நம்ம கேஸ்லேருந்து ஃப்ளேம் வராது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி ஒரு சேஃப்டி பின் அப்படி இல்லைனா குண்டு ஊசி ஏதாவது ஒன்று வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டுட்டிங்க அப்படின்னா உள்ளே இருக்கிற அழுக்கு எல்லாமே வந்து வெளியில் வந்துடும். எல்லா ஹோல்ஸ்லேயுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி குத்தி விட்டுட்டு அழுக்கு எல்லாமே எடுத்துருங்க. இப்போது பர்னரை வந்து ஸ்டவ்வில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளேம் வந்து நல்லா எரியுதுன்னு. ஸோ இந்த டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுப்பு துடைக்கிற வேலை நமக்கு ரொம்பவே மிச்சமாகும். நம்ம வந்து மோஸ்ட்லி வந்து சமைக்கும் போது அந்த கரண்டி எல்லாம் பார்த்திங்கன்னா அடுப்புக்கு மேலே இந்த மாதிரி தான் நம்ம வைப்போம். ஸோ குழம்பு செய்கிறது, நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணுறது எல்லாமே இந்த மாதிரி வைக்கும் போது நம்ம மோஸ்ட்லி செய்கிற அந்த பொருள் எல்லாமே பார்த்திங்கன்னா அடுப்பில் அப்படியே சிந்திரும். நம்ம அப்பயே தொடச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சிடும். அப்படி இல்லை அப்படின்னா அதெல்லாம் பட்டு நல்லா வந்து காஞ்சி போன மாதிரி ஆகிடும். துடைக்கும் போது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. சமைக்கும் போது கண்டிப்பாக எல்லா பொருளுமே நம்ம எடுத்து வச்சுட்டு தான் சமைப்போம். அது கூடவே சைடில் இந்த மாதிரி ஒரு பிளேட்டையும் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற கரண்டி எல்லாத்தையுமே அந்த பிளேட் மேலே வச்சிட்டோம் அப்படின்னா எந்த பொருளுமே அடுப்புலையும் சிந்தாது, கீழே கவுண்டர் டாப்லையும் சிந்தாது. ஸோ நமக்கு வந்து துடைக்கிற வேலை ரொம்பவே மிச்சமாகும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.